விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? உங்க விசுவாசத்தின்படியே உங்களுக்காக கடம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை. யார் சொன்ன வார்த்தைங்க? எந்த ஆண்டவர்? ஜீவனுள்ள ஆண்டவர். உங்களுக்காக எனக்காக மரித்த இயேசு கிறிஸ்துங்க. ஹல்லேலூயா. அந்த தேவனை நம்ம என்ன பண்ணணுங்க? விசுவாசி. ஹல்லேலூயா. இதெல்லாம் வாசிக்கிறோம் இல்ல? வீட்டுல போயிட்டு இந்த வாயில எல்லாம் வாசிக்கிறோம், என்னென்னவோ வாசிக்கிறோம் இல்லையா? வாயிலே மியூசிக் வாசிக்கிறோம், வாயிலே மியூசிக்கா பேசுறோம், வாயிலே எல்லாமே திட்டுறோம், எதோ வாசிக்கிறோம். அதுக்கும் மேலானது நமக்கிட்ட என்ன இருக்குங்க? விசுவாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசிக்கிறீங்களான்னு கேளுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. ஒருத்தர் உங்களை பார்த்து விசுவாசிக்கிறீங்களான்னு போது நீங்க என்ன சொல்லணும்னா, விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், விசுவாசிக்கிறீங்களா? எல்லாருமே விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. விசுவாசி எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க, விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் ஜெயத்தை காண்பான், விசுவாசிக்கிற இடத்துல தேவன் காணப்படுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடத்திலும் கர்த்தரை நீங்கள் காணக்கூடும். நிச்சயமாக உங்களுடைய விசுவாசத்திற்கு கர்த்தர் பெரிய பதிலை கொடுக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். விசுவாசித்த ஒவ்வொருவருக்கும் தேவ கிருபை நிச்சயமாகவே சூழ்ந்து கொண்டிருக்கும். தேவனை தேடுகிற இடத்துல கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று வேதம் சங்கீதம் 9:10 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களோ கர்த்தர் கைவிடுவதில்லை. இன்றைக்கு உங்களை யாரையும் கர்த்தர் என்ன பண்றது இல்லைங்க? சொல்லுங்க, கைவிட மாட்டார் ஏசப்பா. சொல்லுங்க, உங்க வாயிலிருந்து நீங்க அறிக்கை பண்ணிட்டே இருக்க போறீங்க. இன்னைக்கு வேற மாதிரி செய்தி. இன்னைக்கு எப்படிங்க? வேற மாதிரி. நம்ம வேற மாதிரி சாப்பாடு டெய்லி சாப்பிடுறோம் தானே. இப்பதான் இந்த தக்காளி சட்னி சாப்பிட்டோம், கொஞ்சம் இன்னைக்கு ஒரு கருவாடு செய்யலாமே. இதெல்லாம் ருசியா நம்ம சாப்பிடுறோம். இன்னைக்கு வேற மாதிரி ஆண்டவரை நம்ம துதிக்க போறோம். எப்படி துதிக்க போறோம்? வேற மாதிரி. எப்படிங்க? அப்பாவை நம்ம வாயில அறிக்கையிட்டே இருக்க போறோம். அப்படி நமக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அப்பா வீட்டு பிள்ளைங்களா இருக்கிறோம் இல்லையா? அவருடைய ராஜா வீட்டு பிள்ளைங்க நம்ம. கிங் ஜீசஸ் கிரைஸ்ட் கம்மிங் சூன். எப்படிங்க? எப்படிங்களா? சீக்கிரத்துல வர போகிறார். இந்த நிமிஷம் உள்ளத்துல இருக்கிறாரு. ஏன் உங்க உள்ளத்துல இருக்கிறார் தெரியுமா? ஏன் இருக்கிறாருங்க? ஏன் கிறிஸ்து உங்களோட இருக்கிறாரு? ஏன் உங்களோட இருக்கிறாருங்க? இவ்வளவு நேரம் நம்ம பேசணும். என்ன இருக்குதுங்க? சொன்னாரு பாருங்க பிரதர், என்ன இருக்குது? விசுவாசம் இருந்தாதான் கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பார். அப்ப இயேசு உங்களோட இருக்கிறாரா? எத்தனை பேர் உள்ளத்துல இருக்கிறாரு? பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க உள்ளத்துல இயேசு பார்க்கிறாரா? கேளுங்க, கேளுங்க, இருக்கிறாரா? கேளுங்க. எல்லாம் என்ன சொல்றாங்க? இருக்கிறாருனாக்கா இருக்கிறாருன்றீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு நமக்குள்ள இருந்தா சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், சொந்த ஜனமாய் மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வல்லமை உண்டே, உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தார். வல்லமை உண்டே, உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினார். பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஹல்லேலூயா. நமக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். நம்ம எப்பவுமே எப்படி இருப்போங்க?
சந்தோஷமா இருப்போம். கப்பலை எல்லாம் தூக்கி எங்க போடணும்? பாதாளத்துல போடணும். ஏன்னா அந்த அதிகாரம் நமக்கு ஏசப்பா கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு தான் நம்மளை பார்த்து பயப்படணுமே தவிர பிசாசுக்கு நம்ம என்ன பண்ண கூடாதுங்க? பயப்படக்கூடாது. அது என்ன சொல்லணுங்க? இயேசுவின் ரத்தமே ஜெயங்க. ஜெயம் கொடுக்கிற தேவன் தான் கிறிஸ்து இயேசு. நமக்குள்ள காணப்படுவார். நமக்குள்ள கிறிஸ்துவுடைய ஜெயம் என்றென்றைக்கு நிலைத்து இருக்கணும். கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். தேவ பிள்ளைகளா நாம் காணப்படணும். பிசாசு நம்மள கிட்ட நெருங்க கூட நம்ம கிட்ட என்ன இருக்க கூடாதுங்க? அவன் விசுவாசம் காணப்படக்கூடாதுங்க. நம் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் இயேசுவினுடைய பிள்ளையா நம்ம காணப்படுவோம். எப்படி காணப்படுகிறாங்க? இயேசுவின் பிள்ளைகளாய் காண